ஆமேன் ஆமேன். அருமையான பாடல்களோடு இதுவரை நேரமாக இணைந்திருந்தோம். உங்களுக்கு ஆசீர்வாதமாக சந்தோஷமான நாளாக இருந்திருக்கும் என்று நான் கத்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். தேவன் தாமே இதுவரை நேரம் வழி நடத்தியவர் தொடர்ந்தும் வார்த்தைகள், வேத பாடங்கள், ஜெபங்களோடு வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் திங்கட்கிழமைக்கான மதிய நேர நேரடி ஒளிபரப்பு. இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 12 மணி 6 நிமிடங்கள். எங்களோடு தேவ ஊழியர் பாஸ்டர் வானர் ஜெர்மன் தேசத்திலிருந்து எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். வேத படிப்புகளோடு, விளக்கங்களோடு, வழிபாடுகளோடு எங்களை வழி நடத்த இணைந்திருக்கிறார்கள். முதலிலே அவரை வரவேற்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் அம்மா. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். ஆமென். இணைந்திருக்கிறவங்களை இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நல்ல நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு நேர்கள் சார்பிலும் உங்களை வாழ்த்திக் கொண்டு உங்களோட கரத்திலே கொடுக்கிறேன் பாஸ்டர். நீங்க வழி நடத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. ஆமென் ஆமென். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. மீண்டும் ஒரு புதிய நாளை தந்து இந்த நாட்களிலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வரவும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் நீர் கொடுத்த அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் அங்கீகரித்து ஆசீர்வதித்து நாட்களை வழிநடத்தி அருளும்படியாக என் மீட்பெரும் என் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாட்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இன்றைய நாளிலும் நாங்கள் மீண்டுமா இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தைகளிலே இந்த நாட்களை கடந்து செல்வோம் அருமை பிள்ளைகளே. இந்த நாளிலும் நாங்கள் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44ஆம் அதிகாரம் 44ஆவதிலிருந்து 10ஆம் அதிகாரம் 44லேருந்து 46வது வசனம் வரைக்கும் இந்த வாசிக்கிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது. பேதுருடைய பிரசங்கத்திலே பேதுரு பேசிக் கொண்டிருந்த வேளையிலே அங்கே பரிசுத்தாவியோட வல்லமை புறஜாதிகள் மத்தியிலே இந்த நாட்களிலே பொழிந்ததை குறித்து பிரமித்தார்கள் என்று சொல்லி வேதம் இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்ப பாருங்கள், அந்த வார்த்தையை வைத்துதான் இன்றைக்கு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாட்களிலே நாங்கள் 5வது பகுதிக்குள்ளே இந்த நாட்களை கடந்து செல்லுகிறோம். இந்த நாட்களை 5வது பகுதியிலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே வேதம் இப்படியாக சொல்லுகிறது. அதை இந்த நாட்களை நாங்கள் வாசிப்போமா இருந்தால் திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32வது வசனத்துக்கு இந்த நாட்களை மறுபடியுமாய் திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது. 5வது பகுதியிலே பாருங்கள். எப்படி என்றால், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகள் ஒன்றிலும் இந்த நாட்களை தன்னுடையது என்று சொல்லிக் கொள்ளவில்லை. சகலவும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள், இங்கே வேத வார்த்தை நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அங்கே விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிற அந்த ஜனங்கள் எல்லாரும் எப்படியாக இருந்தார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அவர்கள் அங்கே ஒரே கூட்டமாய், அதாவது ஒரே இருதயம் ஒரே மனவுமாக, அதாவது ஒன் அக்கோட் ஒன் சவுண்ட் அண்ட் ஒன் மைண்ட் என்ற ரீதியிலே இந்த நாட்களே அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இங்கே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், அடுத்த வசனத்திலே பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் எல்லார் மேலும் பூரண அங்கு கிருபை உண்டாயிட்டு. பாருங்கள், இந்த வார்த்தைகளை நாங்கள் பார்க்கிற வேளையிலே இன்றைக்கு நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை குறித்தோ அல்லது அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தோ மிகுந்த பலமாய் இந்த நாட்களில் யார் இன்றைக்கு சாட்சி கொடுக்கிறார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அங்கே இன்றைக்கு எள்ளளவும் குறைவு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்னைக்கு 5 வீதமானவர்கள் தான் ஒரு பார்க்கிற வேளையில 5 10 வீதமானவர்கள் தான் உண்மையாக இந்த நாட்களிலே தேவனுடைய காரியத்துக்காக சில காரியங்களை இந்த நாட்களில் செய்தார்கள். பாருங்கள், இன்றைக்கு அநேக ஊழியங்கள் இந்த நாட்களிலே அங்கே எப்படியாக ஓடிக்கொண்டிருக்கிறது சொல்லி சொன்னால், தங்களுடைய பேருக்காகவும் தங்களுடைய வருமானத்துக்காகவும் காரியங்களுக்காகவும் இந்த நாட்களில் ஊழியங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனா இங்கே பாருங்கள், அப்போஸ்தலர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கே பாருங்கள் அவர்கள் ஒருமனப்பட்டு இருந்தார்கள் சொல்லி 32ஆம் வசனத்திலே சொல்லுகிற வேளையிலேயே அங்கே என்ன நடக்கிறதாம், அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் அங்கே பலமாக இந்த நாட்களில் சாட்சி கொடுத்தார்களாம். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாதபடி இந்த நாட்களிலே ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து இந்த நாட்களிலே பலமாக சாட்சி கொடுத்தது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது அவர்கள் மேல் அங்கே பூரண கிருபை இந்த நாட்களிலே அங்கே உண்டாயிட்டு தாம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்ப அந்த கிருபை உண்டாவதற்கு முக்கியமான காரியம் என்ன என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று
விற்கப்பட்டவைகளை கிரயத்தை கொண்டு அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவன் தேவைக்கு தக்கதாய் அங்கே பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்கள் அங்கே ஒருவனுக்கும் ஒன்றுக்கும் அங்கே குறைவில்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், இங்கே காரியங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகள் எங்கே போகிறதுன்னு சொன்னால், சீப்ருதுவை சேர்ந்த லேவியனும் அப்போஸ்தலனும் ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் உள்ளவனாகிய, அதாவது யோசே என்பவன் தனக்குண்டான இல்லத்திலே விட்டு அது கிரியத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்திலே வைத்தான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், இவன் எப்படிப்பட்டவன்? சீப்ருதிவு. அப்ப இவங்க இருக்கிற இடம் வந்து அவங்க எல்லாம் எருசலேமில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த சீப்ரு தீவுன்னு சொல்லப்படுற காரியம் என்னன்னு சொன்னா, சைப்ரஸ் ஐலண்ட் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். துருக்கி தேசத்துக்கு கீழே இந்த நாட்களே இருக்கிறது. அந்த இடத்துல இருக்கிற அந்த தேசத்தை சேர்ந்த ஆறுதலின் மகன் என்று சொல்லப்படுகிற பர்னபா என்று சொல்லப்படுகிறவர் அங்கே வந்து அதனுடைய எல்லா ஆசைகளையும் விட்டு இந்த நாட்களை அப்போஸ்தலருடைய காரியத்திலே காலையை கொண்டு வந்து வைத்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். பாருங்கள், அந்த இடத்திலே ஊழியத்துக்காக தேவன் அந்த இடத்திலே சந்திக்கிறாரும் என கர்த்தருடைய பிள்ளைகள். இதான் அந்த ஊழியத்துடைய காரியம். இப்ப அந்த இடத்திலே பாருங்கள், இந்த பர்னபாவுக்கு ஜனங்கள் சொல்லவில்லை, இங்க வாப்பா நீ அதை கொடு. இன்றைக்கெல்லாம் பாருங்க, இன்றைக்கு சபையில வந்தா கேட்பாங்க, வாயால கேட்பாங்க. அந்த பில்டிங் கட்டணும், இந்த பில்டிங் கட்டணும், பில்டிங் பண்டை போடுங்க, அதை போடுங்க, இதை போடுங்கன்னு கேட்பாங்க. ஆனா இவங்க அந்த இடத்துல ஒன்றுமே கேட்கவில்லை. ஆனால் இந்த பர்னபாவுக்கு ஒரு ஆவியானவருடைய உந்தலினால் நிமித்தம் அங்கே பர்னபா என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், அங்கே கர்த்தருடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்ற நோக்கத்திலே வேதம் சொல்லுகிற இந்த நாட்களை எப்படின்னு சொல்லி சொன்னால், தனக்குண்டாயிருந்த நிலத்தை, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, விற்று அதன் கிரியத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே இந்த நாட்களை வைத்தார். அருமையான அன்பு பிள்ளைகளை, இப்ப பாருங்கள் என்ன சம்பவம் நடக்கிறது. அங்கே தேவனுடைய ராஜ்யம் கட்டுவதற்கு தேவையான போதிய மிதமிஞ்சின் அளவுக்கு இந்த நாட்களை பணம் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, இதைத்தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க வேண்டும். இப்ப பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் அதாவது ஊழியத்திலே வந்து வாயால இந்த நாட்கள் ஒரு காரியமும் கேட்கக்கூடாது. கர்த்தர் அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று நம்மை கொண்டு செய்ய வேண்டுமா இருந்தால் கர்த்தர் அந்த காரியத்தை தாங்குவார் என்பதை தான் நாங்கள் முதலாவது அருமை பிள்ளைகளை நாங்கள் சொல்லுகிற காரியம், ஆண்டவரோட ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, நான் உங்களுக்கு இந்த காரியத்தை செய்வேன், ஆண்டவரே என்னுடைய இந்த காரியங்களை நீங்க சந்திங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணிட்டு செயல்படுங்க. அதுக்கு பிறகு நடக்கிற காரியத்தை இந்த நாட்களை பாருங்கள், கர்த்தர் அற்புதமா நடத்துவாரையா. என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த நாட்களை என்னுடைய வாழ்க்கையில அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். சொல்லி முடியாத அற்புதங்கள், அதாவது எண்ணி முடியாத அதிசயங்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். வருமான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியாக இந்த தேவன் இந்த நாட்கள் இந்த காரியத்தை செய்ய வேண்டுமா இருந்தால், இந்த நாட்களிலே என்னை கொண்டு, அதாவது உங்களை கொண்டு அந்த காரியத்தை செய்ய வேண்டுமா இருந்தால், முதலாவது நமக்குள்ளே ஒரு சக்ரிஃபைட், அதாவது எங்களுடைய அர்ப்பணிப்பு இந்த நாட்களை இருக்க வேண்டும். அதாவது அந்த ஓல்டர்ல எப்படியாக ஆபிரகாம் தன் குமாரனை அந்த இடத்திலே அர்ப்பணித்தாரோ, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எதையும் எதிர்பார்க்கவில்லை. Glory to God. எதையும் எதிர்பார்க்கவில்லை. ஆபிரகாம் அந்த இடத்திலே பாருங்கள், தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை கொண்டு போய் இந்த நாட்களிலே ஆண்டவர் சொன்னார் என்றதற்காக பாருங்கள், இந்த நாட்களிலே ஒரு கதையும் இல்லை. இந்த நாட்களிலே, ஆண்டவரே நீர் என்ன தருவீர், ஆண்டவரே, ஆண்டவரே ஈசாக்கு இல்லைன்னா நான் என்னென்ன, ஆண்டவரே உங்களுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும். அதை குறிச்சு கேட்கல ஆபிரகாம், அதை குறிச்சு கேட்கவும் இல்லை. ஆண்டவரிடத்திலே ஒன்றுமே இல்லை. சொன்னார் ஆண்டவர், சரி சேனத்தை கட்டு, 3 நாள் பயணம். இந்த நாட்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 3 நாள் பயணம் என்று சொல்லி அதுல வேதத்தில் சொல்லப்படுகிற காரியம், திருத்துவ தேவனுடைய மகிமை அந்த இடத்திலே புறப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. திருத்துவம் அந்த இடத்துல விளங்குகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியாக தேவன் அந்த இடத்திலே பாருங்கள், அழைத்த தேவன் ஆபிரகாமை அங்கே கொண்டு போய் கடைசி நிமிஷத்துக்கு மட்டும் இந்த நாட்களிலே ஆபிரகாமுக்கு தெரியாது என்ன நடக்க போறதுன்னு சொல்லி. ஆனால் ஒரே ஒரு காரியம் தெரியும், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். அவ்வளவுதான், வேறு ஒன்றுமே இல்லை. மகன் கேட்கிறார், ஈசா கேட்கிறார், பலியங்கேப்பான். கர்த்தர் யெகோவா யாயிர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். உண்மையிலே பார்த்து கொண்டவர் தான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. பாருங்கள், அந்த சம்பவத்திலே பாருங்கள், அந்த கடைசி நிமிஷத்திலே தான் ஆண்டவர் சொல்கிறார், ஆபிரகாமே நிறுத்து, உன் பிள்ளையாண்டன் மேல் கைகளை போடாதே என்று சொல்லி இந்த நாட்களை ஏன் சொல்லுகிறார் என்று சொல்லி சொன்னால், அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதானையா உண்மையான ஊழியம். இன்றைக்கு நாங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏதாவது ஒரு ப்ராஜெக்டை இந்த நாட்களை நாங்கள் தொடங்குவோம், அதை கட்ட வேண்டும், இதை கட்ட வேண்டும் சொல்லி. ஆனால் இந்த நாட்களை அங்கே தொடங்கிவிட்டு இந்த நாட்களை என்ன செய்கிறது, சபையில விசுவாசிகள்கிட்ட இந்த நாட்களை கேட்கிற விசுவாசிகள் இந்த நாட்களை அது அந்த காரியத்தை கட்ட வேண்டும், பணத்தை போடுங்கன்னு சொல்லி. ஒரு முறை எங்களுடைய, அதாவது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சபையிலே ஒரு காரியம் நடந்தது. அந்த சபையில சொன்னார்கள், இந்த நாட்களை பாருங்கள் என்னவென்று சொல்லி சொன்னால், நாங்கள் சபையை, அதாவது ஆலயத்தை கட்ட போகிறோம், ஆலயத்தை வாங்க போறோம், அதற்கு இவ்வளவு பணம், ப்ரொஜெக்ட் இவ்வளவு பணம் முடிந்திருக்கிறது, அதனாலே இந்த நாட்களை நீங்கள் என்ன செய்யுங்க என்று சொல்லி சொன்னால்,
நீங்கள் எல்லாரும் பணத்தை போடுங்கள் என்று சொல்லி சொன்னார். அருமையான கர்த்தருடைய காசுகளை போடுங்கன்னு சொல்லி. அப்ப அதாவது எப்படி என்று சொல்லி சொன்னால், டைடிங் ஆஃபரிங் புரிம்பா இருக்கிறது. எக்ஸ்ட்ராவா என்வலப்ஸை கொடுத்து இந்த நாட்களே அந்த காரியத்தை செய்யுங்கன்னு சொன்னார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப ஒரு சிலர்கள் தங்களால் இயன்றதை காரியங்களை இந்த நாட்களை செய்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். காரியங்கள் இந்த நாட்களில் சில பேர் இமோஷன்ல செய்கிறது காரியம். என்ன அருமையான அன்பு பிள்ளைகள். அப்ப இதே விதமான காரியங்கள் இந்த நாட்களில் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் பாருங்கள், அவர்கள் அந்த வேண்டின நிலம் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அது ஒரு புறம்போக்கான நிலம். அதாவது ஒரு தியேட்டர் ஒரு பகுதியில் இந்த நாட்களில், அதாவது ஓப்பனிங் தியேட்டர்னு சொல்றது வாகனத்துல கார்ல போயிருந்து படங்களை பார்க்கிற தியேட்டர் அந்த பின்பகுதியில் இருந்து. அதற்கு முன்பாக இருந்த ஒரு துண்டு காணியைத்தான் இந்த நாட்களை பார்த்தார்கள். ஒரு முறை இந்த நாட்களை பாருங்க, அந்த காணிக்குள்ள போய் நின்று எல்லாரும் கொடிகளை பிடித்து அங்கே அந்த இடத்திலே பாருங்கள் ஆர்ப்பரித்து கத்தர் இந்த காணியை தந்துட்டார் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லி காரியங்களை தந்தார். எல்லாம் முடிந்து கடைசியாக இந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்களை என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னால், அவர்களுக்கு தெரியாத அந்த காணியை ஒரு அரசாங்கத்துக்கு சேர்மதியான காணி என்று சொல்லி இந்த நாட்களை தெரியாத அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியாக அவர்கள் ஏமாற்றி அந்த நாட்களை பாருங்கள் அந்த காரியத்தை செய்து விட்டார்கள். கடைசியாக அந்த நாட்களிலே அந்த காரியத்தை குறித்து யாரோ அறிவித்த அந்த இடத்திலே பாருங்கள், அந்த அவர்கள் அந்த நாட்களை ஃபைன் கட்டும்படியாக வந்த இடத்திலே மறுபடியும் இந்த நாட்களை ஜனங்களிடத்தை கேட்டார்கள், உங்களுடைய போடுகிற அந்த தசமபாகங்களை இந்த நாட்களை என்ன செய்யுங்கள், டபுளாய் போடுங்கள்னு சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப டபுளாய் போடுங்கன்னு சொல்லி சொன்னால் இது எல்லாம் என்ன காரியம்? மாமிசத்தின் கிரியைகள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். மாமிசத்தின் கிரியைகள் எல்லாம் இந்த நாட்களே வெளியரங்கம் ஆகும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநியாயமா இந்த பணத்தை கிட்டத்தட்ட 1 லட்சம் 1.5 லட்சம் யூரோக்கு மேல இந்த நாட்களை பாருங்கள். அப்ப பாருங்கள், இந்த நாட்கள் அந்த அப்படிப்பட்ட பணத்தை இந்த நாட்களை பாருங்கள் வீணாக அந்த ஜனங்களிடத்திலே அங்க அநியாயமா வேண்டி அநியாயமா கொண்டு போய் இந்த நாட்களே அவர்கள் செய்துவிட்டு அங்கே போதகர்கள் என்ன செய்யறாங்க, உல்லாசமா திரிகிறார்கள். அவர்கள் சொந்த வீடும் வாகனங்களும் சொந்த வாகனம் விலை உயர்ந்த வாகனங்களும் இப்படியான காரியத்தில் இந்த நாட்களை அங்கே திரிகிறது எங்கே காணக்கூடியதாக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இதுவெல்லாம் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஆனா இங்கே பாருங்கள், இந்த நாட்களிலே இந்த பர்னபா என்று சொல்லப்படுகிற இந்த தேவனுடைய ஆறுதலின் மகனாகிய இவர் தன்னுடைய பங்கை கொண்டு வந்து ஆண்டவத்தில் கொடுக்கிறார். ஏனென்று சொன்னால் இவர் யார் ஐயா? இவர் ஆண்டவரோடு நடக்கிற மனுஷன். ஆறுதலின் மகன் என்று சொன்னால் ஜனங்களுக்கு ஆறுதலை சொல்லுகிறவர். இப்ப பாருங்கள், அதாவது ஸ்தேவானை போல் இந்த நாட்களே ஒரு தேவனுடைய ஊழியர் இந்த நாட்களை பாருங்கள். அப்படியாக இருக்கிற வழியிலே பாருங்கள், ஆண்டவரத்துல ஜெபம் பண்ணினார். ஆண்டவர் கர்த்தர் இந்த நாட்களை சில காரியங்களை சொல்லுகிற வழியிலே கொண்டு வந்து கொடுத்தார்கள். நீங்களே இந்த காரியத்தை அனுபவிச்சு ஏன்னு சொல்லி சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வானமும் பூமியும் கர்த்தருடையது. நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளா இந்த நாட்கள் இருக்கிற நாங்கள் ஆண்டவரிடத்தில் இந்த நாட்களில் நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். ஒரு காணி வேண்டுவதா இருந்தாலும் சரி, வீடு வேண்டுவதா இருந்தாலும் சரி, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அல்லது இந்த நாட்களில் என்ன வாகனம் வேண்டுவது என்ன காரியம் இருந்தாலும் சரி, ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ணி, கர்த்தாவே உங்களுக்கு இந்த காரியம் சித்தமா, உங்களுக்கு சித்தம் இல்லையா என்று சொல்லி இந்த நாட்களை கேட்டுத்தான் அந்த காரியத்தை செய்யணும். உண்டே பாருங்கள், அநேகர் பாருங்கள் இன்றைக்கு என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், ஆண்டவரிடத்திலே அந்த காரியங்களை கேட்கிறதும் இல்லை, செயல்படுகிறதும் இல்லை. தங்களுடைய எண்ணத்திற்கு இந்த நாட்கள் சில காரியங்களை செய்வார்கள். ஆனா முடிவிலே எப்படியாக வரும்னு சொல்லி பார்க்கிற வேளையிலேயே முடிவிலே அவர்களுடைய அந்த காரியத்திலே பார்க்கிற வேளையிலே பெரிய பிரச்சனைகளே இந்த நாட்களை அவர்கள் அங்கு அகப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அதே விதமாகத்தான் இங்கே பாருங்கள், இந்த பர்னபா என்று சொல்லப்படுகிற தேவனுடைய ஊழியர் இந்த நாட்களிலே ஆண்டோடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணி தனக்குண்டான இல்லத்தை விட்டு அது கிரியத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். ஏனென்றால் அப்போஸ்தலர் மூலமாய் தேவன் அநேக அற்புதங்கள் அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை இங்கே இந்த நாட்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. அதனாலே தான் அவர் இந்த நாட்களை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் இந்த காரியத்தை இந்த நாட்களை செய்தார்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இங்கே முதலாவதாக இங்கே பார்க்கிற வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் கொடுக்க வேண்டும். ஆனாலும் தேவனுடைய சமூகத்திலே இருந்து ஜெபம் பண்ணி அவருடைய சித்தம் என்னது என்று சொல்லி இந்த நாட்களை அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே பாருங்கள், ஆலயத்துல போய் காணிக்க போடுவாங்க. காணிக்க போடைக்க சில பேர் அட்லீஸ்ட் ஒரு $10 போட்டாங்கன்னு சொன்னால் இவர் பாப்பார். மற்றவர் இருந்தாங்கள கொஞ்சம் கொஞ்சம் வசதி இருந்தோம்னா அவர் சொல்ல தான் $50 போடுவேன். போட்டு ஒரு பார்வைன்னு பார்ப்பார். இந்த நாட்கள் ஒரு நக்கல் பார்வைன்னு பார்ப்பார். இந்த நாட்கள் என்னன்னு சொல்லி சொன்னால், இவர் $10 தானே போட்டிருக்காரு, நான் 50 போட்டிருக்கேன்னு சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது முக்கியம் இல்லை. $10 போட்டவன் இந்த நாட்களிலே முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடு அந்த பணத்தை போட்டான்னு சொன்னால், வேதம் சொல்லுகிறபடி ஏழை விதவை போட்ட காணிக்கையை கர்த்தர் கண்ணேறிட்டு பார்த்தாருன்னு சொல்லி இந்த நாட்களை பார்த்தார். அவர் சொல்லுகிறார், எல்லா ஐஸ்வர்ய நோப்பாக்கள் இவள் தான் இந்த நாட்களை போட்டிருக்கலாம். எப்படின்னு சொன்னா தன்னுடைய பரிபூரணத்திலே இருந்து போட்டிருக்கான்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இவன் நீ ஐஸ்வர்யவான இருக்கிற வேளையில உனக்கு 50 ரூபா போடுறதுல எந்த விதமான குறைச்சலும் வராது.
50 ரூபா உனக்கு ஒரு காஃபி குடிக்கிற காசா இருக்கலாம், அல்லது இந்த நாட்களே அன்றைக்கு ஏதாவது காரியத்தை வேண்டுற காசா இருக்கலாம். ஆனால் ஒரு 10 ரூபாய் இந்த நாட்கள்ல ஒரு ஏழை போடுகிற வேளையிலே அவனுக்கு சில வேளை அந்த 10 ரூபாய் 3 நாளைக்கு இந்த நாட்களே ஆகாரத்துக்கு தேவையான பணமா இந்த நாட்களே இருக்கலாம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனாலும் பாருங்கள், அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்து கூட இந்த நாட்களே அவன் மனப்பூர்வமாய் கொண்டு வந்து இந்த நாட்களை போடுகிறதை பார்க்கிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே அதை குறித்து சாட்சி சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. பாருங்கள், இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது 36 அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32ல இருந்து 37வது வசனம் வரைக்கும் வாசிக்கிற வேளையிலே இங்க சொல்லப்பட்ட காரியம், பர்னபா இந்த நாட்களில் இப்படிப்பட்ட காரியத்தை இந்த நாட்களிலே அங்கே செய்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. 3ஆம் அதிகாரத்திலே 26வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரையும் இந்த நாட்களிலே உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை இந்த நாட்களிலே எழுப்பினார் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. பாருங்கள், அங்கே இந்த இடத்திலே பாருங்கள், அப்போஸ்தலர்கள் இப்படியான காரியங்களை இந்த நாட்களை ஜனங்களுக்கு சொல்லி இந்த நாட்களிலே தேவனுடைய அந்த ராஜ்யத்தின்படி இந்த ராஜ்யத்தினுடைய காரியங்களுக்காக அவர்கள் இந்த நாட்களிலே செயல்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு பிள்ளைகளை. பாருங்கள், அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துக்குள்ளே இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 8ஆம் அதிகாரத்திலே அங்கே வாசிக்கிற வேளையிலே 14வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள், சமாரியர்கள் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திலே அனுப்பினார். இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவன் பரிசுத்தாவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறதை கண்டு அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார். அப்பொழுது அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றார்கள். அப்பொழுது அப்போஸ்தலர்கள் தங்கள் கைகளினாலும் அவர்கள் மேல் வைத்ததினாலும் பரிசுத்தாவி தந்தரப்பட்டதை சீமோன் என்று சொல்லப்படுகிற ஒருவன் நாட்களே கண்டபோது அவரிடத்திலே பணத்தை கொடுத்து ஆவியானவரை வேண்டலாம் என்று சொல்லி நாட்களில் தீர்மானிச்சார் சொல்லி அங்கே பார்க்கிறோம். இது ஒரு சம்பவம் நடக்கிறது கத்துடைய பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், இங்கே உண்மையாக இந்த நாட்களில் இந்த பரிசுத்தாவியுடைய ஞானஸ்தானமும் அங்கே பெற்றவர் ஒருவர் உள்ளத்திலேயே இவ்வுலகத்தின் அதாவது மாய சிற்றின்பங்கள் பாவச் செயல்கள் தேவனற்ற உல்லாச அனைத்து மீதும் வெறுப்பை இந்த நாட்களை ஏற்படுத்தும். அதர்கள் ஏனென்று சொன்னால் அவர்கள் உலக சம்பத்தத்தோடு சம்பாதிக்க மாட்டார்கள், புகழை நாட மாட்டார்கள் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இதற்கு மாறாக ஒருவன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற்றுள்ளதாக கூறிக்கொண்டு உலக காரியங்கள் அனைத்து மீதும் அங்கே பற்றும் பாசமும் நாட்டமும் வைத்திருப்பானாயிருந்தால் உலக கொள்கைகளை இந்த நாட்களிலே ஏற்று அங்கே பின்பற்றுவானாயிருந்தால் அவனிடத்திலே இருக்கும் அங்கே ஆவியோ தேவனிடத்திலே வந்தது அல்ல. ரொம்ப கவனமா இருங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்றால் நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனாலே எங்களுக்கு அருளப்பட்டவளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளை. இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் 1 கொரிந்தியரின் புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன். 12வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனாலே எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலே இருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா, glory to God. அப்ப பாருங்கள், நமக்குள்ளே வாசம் செய்கிறவர்கள் வாசம் செய்கிற ஆவியானவர் தேவனாலே அருளப்பட்ட ஆவியானவர் மட்டுமல்ல, ஆண்டவர் நமக்கு அதாவது அனுப்பி வைத்த இந்த நாட்களே பரிசுத்த ஆவியானவர். இது ஒரு கன்ஃபர்மேஷன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. எப்படி என்று சொன்னால் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார் வேதத்திலே யோவானுக்குள்ள சுவிசேஷ புத்தகத்திலே பாருங்கள், நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளரை இந்த நாட்களே அனுப்புகிறேன், கம்போர்ட்டரை அனுப்புகிறேன் என்று சொல்லி. தேற்றவாளர் என்று சொல்லி சொன்னால் அவர் என்ன செய்வார்னு சொன்னா தேற்றுவாரையா. பரிசுத்தாவியை பாருங்கள், இன்றைக்கு ஒரு ஆவிக்குரிய மனுஷன் அதாவது ஒரு ஆண்டவரை அறிந்த ஒரு சகோதரனா இருந்தாலும் சரி சகோதரியா இருந்தாலும் சரி, நெருக்கங்கள் துன்பங்கள் இந்த நாட்களே வருகிற வேளையிலே அவர்கள் இந்த நாட்களே பாருங்கள் சில வேளைகளிலே இந்த நாட்களே அந்த காரியத்தை அதாவது அவர்கள் எப்படி கிரகித்துக் கொள்ள முடியாதபடி அவர்களுக்குள்ளே இந்த நாட்களே பெரிய அதாவது மனதிலே ஒரு பெரிய ஒரு பேர்டன் இருக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே.
அதாவது இருதயம் உடைக்கப்பட்டிருக்கும். புரோக்கன் ஹார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த புரோக்கன் ஹார்ட் மத்தியிலே பாருங்கள், அந்த அவருடைய இருதயத்திலிருந்து ஒரு தாக்கம் இந்த நாட்கள் எப்படின்னு சொன்னா ஒரு பேர்டன் பாருங்கள், ஒரு ஏக்கம் இருக்கும். அருமை. அப்ப பாருங்கள், அந்த சூழ்நிலையிலே பாருங்கள், அவர்கள் ஜெபம் பண்ணுகிற வேளையிலே ஆவியானவர் என்ன செய்வார்னு சொன்னால் அந்த காரியத்தை மாற்றுவார். வேதம் சொல்வது காயங்களை மாற்றுகிறவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, காயங்களை ஆற்றி தேற்றுகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அப்ப அவர் சொல்லுகிறார், ஆண்டவர், நான் போய் ஒரு தேற்றவாளரை அனுப்புகிறேன். அவர் வந்து இந்த நாட்களிலே உங்களுடைய பாவங்களை கண்டித்து உணர்த்தி இந்த நாட்களை உங்களை என்ன செய்வார்? இடப்படுத்தி நடத்துவார். இதான் முக்கியமான காரியம். அப்ப நாங்கள் சில வேளைகளில் சில பாவ காரியங்களை செய்ய துணிகிற வேளையிலே ஆவியானவர் டக்குன்னு டச் பண்ணுவார் மைண்ட்ல. ஓ மை சன், மை டாட்டர், திஸ் ராங். நீ புலியான வழியில போய் கொண்டிருக்கிற. ஃபைண்ட் யூ குட் வே என்று சொல்லி, அதாவது நல்ல பாதையை கண்டுபிடி என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் பாருங்கள், இந்த நாட்கள் அதான் ஆவியானவர் நமக்கு என்ன செய்வார்னு சொன்னா கிரியை நடப்பித்துக் கொண்டிருப்பார். அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலே வருகிற வேளையிலே நம்முடைய இருதயத்திலே தீய சிந்தைகள், தீய காரியங்கள் இந்த நாட்களே அங்கே செய்வதற்கு இந்த நாட்களே ஆவியானவர் இந்த நாட்களே இடம் கொடுக்க மாட்டார். ஆனால் மீண்டுமாய் நாங்கள் இந்த நாட்களை மீறி அந்த காரியத்தை செய்கிற வேளையிலே ஆவியானவர் என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால் ஒரு பகுதியில போய் இந்த நாட்களை ஒதுங்கிக் கொள்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதான் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். அப்ப இங்க வேதம் சொல்லுகிற காரியம் என்னன்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனாலே எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படி. அப்ப தேவனாலே எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு ரொம்ப வசனத்தை பாருங்க. தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளால் பேசாமல், பாருங்கள், ஹியூமன் நாலேஜ். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷனுடைய ஞானம், மனுஷனுடைய விஸ்டம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காரியத்திலே பேசாமல் பரிசுத்த ஆவியை போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசி ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்ப அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஆவிக்குரிய காரியம் ஸ்பிரிச்சுவல் லைஃபை பார்க்கிற வேளையிலே அந்த கனெக்ஷனோடு இந்த நாட்களை நாங்கள் சேர்த்துதான் இந்த நாட்களை காரியத்தை அங்கே சம்பந்தப்படுத்தி சொல்லுகிறோம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் இந்த நாட்களிலே ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறதான். அவைகளை இந்த நாட்களிலே அறிய மாட்டான் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றவன் ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறான் இந்த நாட்கள் என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ஆவிக்குரிய மனுஷன் இந்த நாட்களை என்ன செய்யறான்னு சொன்னால் எல்லாவற்றையும் நிதானிச்சு தானையா பேசுவான். கண்ட பாட்டுக்கு வந்து இந்த நாட்களே அது இல்லை அது இருக்குதுன்னு சொல்லி போட்டு போக மாட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ஆவிக்குரியவன் வந்து ஒரு முட்டாள்தனமான சில காரியங்களை பேச மாட்டாங்க. அப்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அருமையான கர்த்தருடைய சில பேர் வந்து இந்த நாட்கள் என்ன சொல்லுவாங்க, வேதத்துல இல்லாத சொல்லுவாங்க, வேதத்துல இருக்கிறத மாத்தி சொல்லுவாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்க என்ன காரணம்னு சொல்லி சொன்னால் இந்த நாட்களே பாருங்கள் ஆவிக்குரிய நடத்தல் இல்லாத நிமித்தம் தான் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கு. ஏன்னா இன்றைக்கு உலகத்துல பாருங்கள் அநேக ஊழியர்கள் இன்றைய பாருங்க உலகத்துல பாருங்க இன்றைய பாப்பிகளை இருந்தேன்னு சொன்னால் சபைக்குள்ள விசுவாசி உறவு பாஸ்டர்மார் மூப்பர்மார் கூட. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய விசுவாசி என்றா ஒன்று தான் இருக்கு. ஒரு விசுவாசிக்கு இருக்கிற டேலண்ட், ஒரு விசுவாசிக்கு இருக்கிற காரியம் இந்த நாட்களே ஆவிக்குரிய அனுபவம், ஆவிக்குரிய காரியம் சபையை நடத்துற சில போதகர்களுக்கு இந்த நாட்களே இல்லை. அருமையான ரொம்ப கவனமா இருக்கு. இதெல்லாம் சில காரியங்கள் நடக்குது. ஏன்னா இன்றைக்கு என்னத்தை விரும்புறாங்கன்னு சொன்னால் ரெவரன் பாஸ்டர் ரெவரன் சொல்லி இப்படி ஒவ்வொரு காரியம் பட்டங்களைத்தான் இன்றைக்கு விரும்பி என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னால் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக இந்த நாட்களை வாஞ்சிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே தேவனுடைய சமூகத்திலே இந்த காரியங்கள் உண்டும் அங்கே நம்முடைய தேவனுடைய சமூகத்திலே இந்த நாட்களை கொண்டு செல்லாது. அங்கே நாங்கள் கர்த்தருக்காக செய்கிற ஒவ்வொரு ஊழியம் இந்த நாட்களை பாருங்கள், அதான் நாங்க தேவனுடைய சமூகத்திலே போவோம். இன்றைக்கு உலகத்துல பாருங்க இந்த நாட்களை பாருங்கள் ஆப்பிரிக்கா தேசத்தை இந்த நாட்களை கலக்கிய ரெய்னாட் பொங்கி என்று சொல்லி சொல்லப்படுகிற ஒரு தேவனுடைய மனுஷன் ஜெர்மன் தேசத்தை சேர்ந்தவர் தான். சிறு வயதில் இந்த நாட்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர். ஆனா பாருங்க இந்த நாட்களை பாருங்கள் ஆண்டவருடைய வெளிப்பாட்டு நிமித்தம் இந்த தேசத்திலே காரியங்கள் செய்யாதபடி இந்த நாட்களே கர்த்தர் இந்த நாட்களே சத்தியத்தை கேட்கும்படியாக அழைத்து சென்ற அந்த ஆப்பிரிக்கா தேசம், இருண்ட கண்டம் என்று அழைக்கப்படுகிற அந்த ஆப்பிரிக்கா தேசத்திலே லோகோ என்று சொல்லப்படுகிற இடத்திலே போய் இந்த நாட்கள் என்ன செய்தார், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அநேகர் வந்து சேர்ந்தார்கள். அநேக காரியங்களை கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக அநேக காரியங்களை செய்தார்கள்.
ஆனா இன்றைய கத்தருக்களை அவர் நித்திர அடைந்து விட்டார். ஆனாலும் அவர் விட்டு போன காரியத்தை இந்த நாட்களே தொடர்ந்து அந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அது எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே தேவனுடைய அழைப்பாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அவருக்கு அங்கே பாருங்கள் எந்த விதமான பட்டமோ காரியங்களோ இல்லை. சாதாரணமாக ரெய்னார்ட் பொங்கே என்றுதான் இந்த நாட்களில் சொல்லுவார்கள். அருமையான கத்தர்கள் இன்றைக்கு அநேகர் இன்றைக்கு பாருங்க இந்த நாட்களிலே முக்கியமான காரியம் இந்த நாட்களிலே தங்களுடைய மமசுக்காக தங்களுடைய காரியங்களுக்காக இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள்? அங்கே தேவனுடைய ஊழியத்தை இந்த நாட்களை செய்கிறதை இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளை பாருங்கள். திருப்பிக் கொள்வோம் இந்த நாட்களை என்னோட கூட இந்த நாட்களை பாருங்கள். நாங்கள் வேதத்திலிருந்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 2:22 வாசிக்கிற வேளையிலே நான் வாசிப்போம் இந்த நாட்கள் 2:12 நான் வாசிச்ச காரியத்திலே பார்க்கிற வேளையில் மீண்டும் அந்த வார்த்தையை வாசிக்கிறேன் பாருங்கள். நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனாலே எங்களுக்கு அருளப்பட்டவர்களை அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம் என்று சொல்லி இந்த நாட்களே நாங்கள் சொல்லப்படுவதை பார்த்தோம். பாருங்கள். இரண்டாவதாக ஒருவன் உண்மையாக பரிசுத்தாவியில் பெற்ற ஞானஸ்தானம் அதாவது நம்மிடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்புக்கும் பணியை இந்த நாட்களை குறித்து சாட்சி கொடுப்பதற்கும் வேண்டிய அதாவது ஆசையையும் இந்த நாட்களை வல்லமையும் தரும் என்பதைத்தான் இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அதாவது உண்மையான பரிசுத்தாவியினுடைய ஞானஸ்தானத்தை பெற்றவனுக்கு ஒரு வாஞ்சியை கொடுக்கிறார் ஆண்டவர். தேவனுடைய காரியத்தை அறியும்படிக்கும் தேவனுடைய செயல்பாடுகளை செய்து முடிக்கும்படிக்கும் தேவன் இந்த நாட்களை காரியத்தை செய்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். லூக்காவின் சுவிசேஷ புத்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஆண்டோடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு குருடரையும் விடுதலையாக்கவும், குருடர்களுக்கு பார்வையையும் பிரசித்திப்படுத்தவுக்கு நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அங்கே அவர்கள் கண்டு என்று சொல்லி இந்த நாட்களே வேதம் சொல்லுகிறதை பாருங்கள். இங்கே வேதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க. இதைத்தான் இங்கே சொன்னேன் பாருங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. என்னென்று பார்க்கிற வேளையிலே அங்கே பரிசுத்த ஆவியானவரால் உண்மையாக ஒரு ஞானஸ்தானத்தை பெற்ற மனுஷன் அந்த நாட்களை என்ன செய்வான்னு சொல்லி சொன்னால், அவன் இந்த நாட்களே அவன் தேவனுடைய காரியத்தை குறித்து தேவனுடைய பணியை குறித்து தான் அந்த நாட்களை என்ன செய்வான் என்று சொல்லி சொன்னால் அங்கே ஆசைப்படுவான், அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்பதைத்தான் வேதம் இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 14ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள். அதாவது லிஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலே இருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருந்து ஒருபோதும் நடவாமல் கால் வழங்காமல் உட்கார்ந்திருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுல் பேசுகிறதை கேட்டு ரொம்ப கவனமாக கேளுங்கள். பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடு சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு, தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்திலே இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி, அதாவது லிக்கவோனியா பாசையிலேயே சத்தமிட்டார்கள். அருமையான கர்த்தர், அவருடைய பாசை என்ன? லிக்கவோனியா. அந்த பாசையில இந்த நாட்களை அவர்கள் சத்தமிட்டு சொன்னார்கள். எப்படி என்று சொன்னால், பர்னபாவை யூப்பிட்டர் என்றும் பர்னபாவை யூப்பிட்டர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினபடியினால் அவரை மெர்க்குரி என்று சொல்லி இந்த நாட்களை சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தர், ஏனென்றால் அந்த தேசத்திலே இருந்த ஜனங்கள் பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த லிஸ்ரா தேசத்திலே இருந்த ஜனங்கள் அவருடைய கடவுள் இந்த நாட்களை யாருன்னு சொன்னால் அதாவது யூப்பிட்டரும் மெர்க்குரியும் தான் அதைத்தான் வணங்கி கொண்டு வந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ரொம்ப முக்கியமான காரியம் பாருங்க. அப்ப அவர்கள் அப்படியாக அந்த நாட்களை அப்படியான கடவுள்களை வணங்குறது நிமித்தம் தங்களுடைய கடவுளுடைய பேரே இந்த நாட்களை இவர்களுக்கு வாய்த்தார்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதைத்தான் இந்த வேத பகுதி நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப இங்கே என்ன சம்பவம் நடக்கிறது என்று சொல்லி சொன்னால், இவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த நாட்களை பாருங்கள், பர்னபாவை யூப்பிட்டர் என்றும் பவுலை மெர்க்குரி என்று அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த அதாவது யூப்பிட்டருடைய கோவில் பூசாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசல் அண்டையிலே கொண்டு வந்து ஜனங்கள் எல்லாரும் கூட அவர்களுக்கு பலியிட மனதா இருந்தது. நம்ம பாருங்க அந்த இடத்துல பாருங்க, ஏன்னா அவங்க யூப்பிட்டருக்கு பலியிடுறவங்க ஐயா.
அதாவது விக்கிரகங்களுக்கு பலியிடுறவர்கள். யூபிட்டர், மெர்க்குரி என்று சொல்லப்படுகிற அந்த அதாவது அந்த விக்கிரகங்களுக்கு இவங்க என்ன செய்கிறார்கள்? பலியிடுற ஜனங்களா இருக்கிறார். அவங்க என்ன செய்றாங்க? பலியிடுறபடினால் மாடுகளை கொண்டு வந்து நாட்கள் என்ன செய்றாங்க? எருதுகளை கொண்டு வந்து பூமாலையை கொண்டு வந்து இங்க பலியிடும்படியாக தயார்படுத்துறார். அப்பொழுது பாருங்கள் என்ன நடக்குதுன்னு சொன்னால், அப்போஸ்தலனாகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்டபொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்கள் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்கள் தான். நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகள் யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனுக்கு என்று திரும்ப வேண்டும் என்றுதான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறோம். சென்ற காலங்களிலே அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலே அதாவது நடக்க விட்டிருந்தும் அவர் நன்மை செய்துவிட்டு வானத்திலிருந்து மழையையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு இந்த நாட்களை தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கும் மாதிரி கத்துடைய பிள்ளைகள். அப்ப பாருங்கள், அந்த ஜனங்களுக்கு அங்கே பாருங்கள் பவுலும் பர்னபாவும் போய் கத்துடைய வார்த்தை இந்த நாட்களே சொன்னார்கள் என்று சொல்லி அந்த பார்க்கிறோம் கத்துடைய பிள்ளைகள். அப்ப சொன்ன வேளையில மட்டுமல்ல, அந்த இடத்திலே ஆண்டவர் இந்த நாட்களிலே பவுலினுடைய கரத்தினால் மூலமா இந்த நாட்களை என்ன செய்கிறார்? ஒரு அற்புதத்தை இந்த நாட்கள் ஏன்னு சொன்னா அந்த ஜனங்கள் நம்ப வேண்டும். அவர்கள் விக்கிரகாராதனைக்காரர்களா இருக்கிறார்கள். அவர்கள் இந்த நாட்களில் ஜீவனுள்ள தேவனை நம்ப வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இந்த நாட்களிலே செய்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதற்கு பின்பாக அந்த நாட்களை பாருங்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொல்லி சொன்னால், அவர்கள் அதற்கு பின்பாக அந்த காரியத்தை பார்க்கிறவர்கள் வேதம் சொல்லுகிறது. அவர்கள் அங்கே இந்த நாட்களிலே அங்கே அந்த பவுலும் பர்னபாவும் சொன்ன காரியத்தை இந்த நாட்களில் விசுவாசித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிற வழியில் வேதம் சொல்லுகிறது. அங்கே எப்படி என்று சொன்னால், இந்த பெந்தேகோஸ்து நாள் என்று சொல்லப்படுகிற நாள் வந்த வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே இவர்கள் மேலே இந்த ஆவியானோட அபிஷேகம் இந்த நாட்களை ஊற்றப்பட்டது. அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்டது நிமித்தம்தான் வேதத்திலே பாருங்கள் பவுலடி அதாவது பேதுரு என்ன செய்கிறான்னு சொன்னால், வல்லமையாய் எழுந்து இந்த நாட்களே கர்த்தருடைய வார்த்தையை தைரியமாய் பிரசங்கம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஆனா இதற்கு முன்பாக இவர்கள் எல்லாம் ஒளிச்சிருந்தாங்க. ஏனென்று சொல்லி சொன்னால் சூழ்நிலைகள் அப்படி. ஏனென்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே இந்த நாட்களை அறைந்து விட்டார். அதுக்கு பின்பாக இந்த நாட்களே தங்களையும் கொன்று போடுவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களே அவர்கள் பயந்தபடி இருந்தார்கள். ஆனாலும் கடைசியாக என்ன நடந்தது என்று சொல்லி சொன்னால், வேதத்திலே பாருங்கள் எல்லா அப்போஸ்தலர்களும் இந்த நாட்களை என்ன செய்தார்கள்? அவர்களை இந்த நாட்களே அங்கே அதாவது கொலை செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் ஒரே ஒருவர் தான் கடைசியாக தப்பி இருந்தார். அவர் தான் இந்த நாட்களை பாருங்கள் யோவான் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். ஏனென்றால் யோவானை குறித்து பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் இந்த நாட்களை யோவானை இந்த நாட்களை வைத்திருந்தார் வரப்போகிற காரியத்தை குறித்து, கடைசி காலத்துக்குரிய காரியத்தை குறித்து வெளிப்படுத்தும்படியாகத்தான் பத்மோஸ் தீவிலே 99 வயசு நிரம்பின யோவான் தனித்து விடப்பட்ட நிலையிலே கொண்டு போய் விடப்பட்டதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலதான் பாருங்கள் கிரீஸ் தேசத்தை சேர்ந்திருக்கிற பத்மோஸ் சொல்லி பாருங்கள், யூரோப்புக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா கிரீஸ் தேசம் இருக்கு, கிரீஸ்லேண்ட் சொல்லுவோம். அந்த கிரீஸ்லேண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான தீவுகள் அந்த இடத்துல இருக்குது. அதுல ஒரு வகையான தீவு தான் இந்த பத்மோஸ் தீவுன்னு சொல்லி அந்த நாட்கள்ல என்ன செய்வார்களாம்? அடிமைகளை கொண்டு போய் இந்த நாட்கள் அந்த இடத்துல விடுவார்களாம். அடிமைகள் மட்டுமல்ல, குற்றம் செய்தவர்களை இந்த நாட்களை கொண்டு போய் இந்த நாட்களை விடுவார்கள். அந்த விட்டால் அந்த இடத்துல அவர்கள் அங்கே தரைமார்க்கம் இல்லை. அவர்கள் அப்படியே இருக்க வேண்டியதான். அந்த இடத்துல வந்து ஆகாரம் ஒன்றுமே இருக்காது. பாருங்க அந்த நாட்கள் அப்படியே இருந்து அப்படியே மறிச்சு அப்படியே சாக வேண்டிய காரியம் தான் அருமையான அன்பு பிள்ளைகள். பாருங்கள் அப்படியான சூழ்நிலை தள்ளப்பட்டது. நான் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 92 93ஆம் ஆண்டு இத்தாலி தேசத்திலே சிசிலி எனப்பட்ட இடத்திலே பாருங்கள், சிசிலி பழைமு என்று சொல்லப்படுகிற கட்டானியா பழைமு என்று சொல்லி சொல்லப்படுகிற இடத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக தேவன் அந்த இடத்திலே சபை மூலமா அனுப்பப்பட்டிருந்த வேளையிலே பாருங்கள், அந்த நாட்களே பாருங்கள் அந்த இடத்திலே கூட இந்த நாட்களை பார்க்கிற வழியில கொஞ்சம் தள்ளி ஒரு தனிய ஒரு கடலுக்குள்ளே பார்க்கிற வழியில் ஒரு சிறைச்சாலை கட்டப்பட்டிருக்கிறது. அதாவது பயங்கரமான குற்றங்களை செய்கிறவர்களை கொண்டு போய் அந்த சிறைச்சாலையை வைப்பார்கள். சுத்தவர கடல், எப்படி தப்பி வரையலாம், நீந்தி தான் வரணும், தரமார்க்கமே இல்லை, நீந்தி தான் இந்த நாட்களை வரணும், ஆழமான தண்ணீர். அப்ப பாருங்கள் எப்படியான சூழ்நிலை சொல்லி பார்க்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஏன்னு சொல்லி சொன்னால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நாட்களிலே அந்த காரியங்கள் எல்லாம் ரோம அரசாங்கத்தினால் ரோமர்களால் இந்த நாட்களை கட்டப்பட்ட காரியங்களாக இருக்கிற அந்த கோட்டைகள் எல்லாம். அப்படியான சூழ்நிலை பாருங்கள், அவர்கள் அந்த ஜனங்களை அநேகமாய் கொடுமைப்படுத்தினார்கள் சொல்லி பார்க்கிறோம். அந்த வழியில தான் அவர்கள் அது மட்டுமல்ல, அவர் உலகத்திலே ஒரு குறிப்பிட்ட சில இடங்களை பிடித்து எல்லாம் தங்களுடைய ஆட்சிக்குள்ள இந்த நாட்களை வைத்திருந்தார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். பாருங்கள் ஒரு காலத்திலே அதுக்கு பின்பாக பாருங்கள் ஒரு காலத்திலே பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன செய்து
எல்லா நாடுகளையும் போய் பிடித்து பிடித்து இந்த நாட்களை தங்கட கட்டுப்பாட்டுக்கு வைத்திருந்தது போல இவர்களும் அப்படியான சூழ்நிலைக்குள்ள இந்த நாட்களை வைத்திருந்தார்கள் சொல்லி இங்கே பார்க்கிற மாதிரி கத்துடைய பிள்ளைகள். அப்ப அந்த இடங்களிலே பாருங்கள், இன்றைக்கு அந்த இடங்கள் எல்லாம் இன்றைக்கு சாட்சியாக அந்த நாட்களை இருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு பிள்ளைகள். அப்ப இங்கே வேதத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த நாட்களிலே அப்போஸ்தலர்களுடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலேயே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். நாங்க வாசிக்கிறேன் பாருங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே அவர்கள் இந்த நாட்களிலே பாருங்கள் அங்கே சாட்சி கொடுத்தார்கள் சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளை. பாருங்கள் 37வது 4ஆம் அதிகாரத்திலே 37லிருந்து 42 வரை வாசிக்கிற வேளையிலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 4ஆம் அதிகாரத்திலே 37லிருந்து 42 வரையும் நான் வாசிக்கின்றேன். 37வது வசனம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், பாருங்கள் இங்கே சொல்லப்படுகிறது, தனக்குண்டான எல்லாவற்றையும் விட்டு இந்த நாட்களிலே அங்கே அவர்கள் நாட்களை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளை. பாருங்கள் இங்கே இந்த 33வது வசனத்திலே பார்க்கிற வேளையிலேயே வேதம் சொல்கிறது, பர்னபாவை குறித்த நாட்களே ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். ரோமர்கள் நிருபம் 9ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களை ரோமர்கள் நிருபம் 9ஆம் அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள் 1-3 வரையும் வாசிக்கிற வேளையிலே, எனக்கு மிகுந்த துக்கம் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனச்சாட்சியும் எனக்கு சாட்சியா இருக்கிறது. மாமிசத்தின்படி என் இனத்தானாகிய என் சகோதரனுக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை இந்த நாட்களே பாருங்கள் கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்ப இந்த ரோமர்கள் நிறுவத்திலே எழுதுகிற வழியிலே பவுலடிகள் இந்த நாட்களை இப்படியாக அந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. ஏனென்றால் இந்த 10ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்திலே வாசிக்கிற வழியிலே, சகோதரரே, இஷ்டவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது. என்னடா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இஷ்டவேல் ஜனங்கள் ஒரு கடின இதயம் உள்ளவர்களும் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களுமாய் இந்த நாட்களில் இருக்கிறார். வேதத்திலே சொல்லப்படுது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? வணங்கா கழுத்துள்ள ஜனங்களுமாய் இந்த நாட்களில் இருக்கிற பிடிவாதம் பிடிச்சவர் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனாலதான் பாருங்கள், இந்த மோசே அவர்களை அழைத்து வருகிற வேளையில் எங்கே வனாந்தரத்தில், அதாவது அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை செய்து வனாந்தரத்தில் இந்த நாட்களை அழைத்து வருகிற வேளையிலேயே அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், மோசைக்கு எதிராக அந்த நாட்களை முறுமுறுக்கிற வேளையிலே அங்கே என்ன காரியம் நடக்குன்னு சொல்லி சொன்னால், அவர்கள் இந்த நாட்களை அங்கே வனாந்தரத்திலே சங்கரிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள் எத்தனை பேர் இந்த நாட்களை அந்த இடத்துல வெளிக்கிட்டு வந்தார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. கடைசியாக பாருங்கள் எத்தனை பேர் அங்கே கானான் தேசத்துக்குள்ளே போக முடிந்தது. அப்படியான முழு பேரும் அந்த இடத்துல அழிக்கப்பட்டவர்களா இந்த நாட்களை இருக்கிறத எங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஏனென்றால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட சில காரியங்கள் இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். என்னவென்றால் முறுமுறுக்கிற தனம் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கிறது. என்ன முறுமுறுக்கிறேன்னு சொன்ன, என்னப்பா இதை தரான்னு சொல்லி போய் தரா விட்டானே சொல்லி முறுமுறுக்கு. அது மட்டும் இல்லை, என்ன ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண அந்த காரியம் கிடைக்கல முறுமுறுக்கிற காரியம் அருமையான கர்த்தருடைய ஆண்டவர் தெரியும் ஐயா. இப்ப நீங்க ஆண்டவரத்தை ஜெபம் பண்றீங்க, ஜெபம் பண்ணா நீங்கள் அப்பத்தை கேட்கல ஆண்டவர் உங்களுக்கு அதாவது கல்லை தர மாட்டார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். மீனை கேட்டா பாம்பு தர மாட்டார், மீனை கேட்டா மீன் தான் தருவார். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது ஏற்ற வேளையிலே ஏற்ற காலத்துலாம் தருவார். இப்ப காண ஒரு கல்யாண வீட்டுல பாருங்க, அங்கே மரியாதை சொல்றாங்க, என்ன தண்ணீர் ரசம் குறைந்து விட்டது, திராட்சை ரசம், மகனே என்ன செய்யற வழின்னு சொன்னா அவர் சொல்ல, ஸ்திரீ எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி இந்த நாட்களை பதில சொல்லி விடுறார். அப்ப அவருடைய வேலை வருகிற வேளையில தான் நாங்கள் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் என்னவென்றால், நான் இந்த வேலைகள் செய்து முடிந்து இந்த நாட்களே நான் அதாவது என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்குள்ள இந்த நாட்களை போகிற வழியிலே பயங்கரமா இந்த நாட்களை யோசித்தேன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. என்னென்றால் ரிட்டையர்மெண்ட் வந்தால் நான் இந்த நாட்களில் எப்படி இந்த காரியங்களை நான் சோல்வ் பண்ண போறேன், எப்படியாக இந்த பேங்க் பேலன்ஸ் எல்லாம் இருக்கிறதே, இந்த காரியங்களை எல்லாவற்றையும் இந்த நாட்களை எப்படியாக நான் காரியத்தை செயல்படுத்த போறேன் என்று சொல்லி இந்த நாட்களை நான் கலங்கி கொண்டிருந்த வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே வேதம் சொல்லுகிறது என்னன்னு சொல்லி சொன்னா பாருங்கள், அங்கே தேவனுடைய சமூகத்திலே வச்சு ஜெபம் பண்ணி கொண்டே இந்த நாட்களே இருந்து. ஆனால் எனக்கு அந்த ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற வேளையிலே மனதிலே ஒரு பெரிய ஒரு சமாதானம் இந்த நாட்கள் இருந்தது. எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஜெபம் பண்றேன், சரியா ஜெபம் பண்றேன். இந்த காரியத்தை குறிச்சுதான் இந்த நாட்களே நாட்கள் நெருங்கி வந்து கொண்டே இருக்கு. இப்படி பார்க்கிற வழியில் அந்த காரியங்கள் எல்லாம் முடித்து பேப்பர்ஸ் எல்லாம் அனுப்பி விட்டு நாட்களே நான் வைத்து விட்டேன். ஆனா பாருங்கள், அதுக்கு பின்பாக நான் வேலை செய்த அந்த ஸ்தாபனத்திலிருந்து 2 விதமான இன்சூரன்ஸ் செய்து எனக்கே தெரியாதபடி அந்த இன்சூரன்ஸ் செய்து இந்த நாட்கள் என்ன செய்தார்கள்,
அந்த கம்பெனியிலிருந்து நாட்களே ஃபோம் வருகிறது. அந்த ஃபோமை நிரப்பி அனுப்புங்கன்னு சொல்லி. அப்ப அந்த ஃபோமை நிரப்பி இந்த நாட்களே குடுத்து இந்த நாட்களே பாருங்களேன் அனுப்பிவிட்டோம். அனுப்பிவிட்டால் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகை பணம் இந்த நாட்களே என்னோட பேங்க்ல வந்திருக்கிறது. நான் பேங்க்ல பார்த்தேன். அ என்னடா இது இவ்வளவு காசு வந்திருக்குது. எங்கிருந்து வந்தது? யானை இப்ப தவறா வந்துட்டுதான்னு சொல்லி இந்த நாட்களே ஒரு சின்ன ஒரு யோசனையாக இந்த நாட்கள் இருந்தது. ஆனால் அங்கே பாருங்கள் என்ன காரியம் நடந்ததுன்னு சொல்லி சொன்னால், எல்லா விதமான அந்த கிரெடிட் எல்லாவற்றையும் அதை அங்கே நான் அழிப்பதற்காக, அதாவது எல்லா காரியங்களையும் முடிப்பதற்கு தேவன் போதிய அளவுக்கு இந்த நாட்களை கிருபையை செய்து விட்டது மட்டுமல்ல, அதற்கு பின்பாக இந்த நாட்களை பாருங்கள். இந்த அதாவது இந்த நாட்களே இந்த ஊதியத்திலே நான் மறுபடியுமா இந்த நாட்களை பாருங்கள் எடுத்து காரியங்களை செய்யும்படியாக தேவன் நடத்தி கொண்டு வருகிறார். இதான் கர்த்தருடைய காரியம் ஐயா. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் உன்னை நித்தமும் வழிநடத்துவார்ன்னு சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு வார்த்தையை கேட்கிற நீங்கள் சில சூழ்நிலையிலே நிலைச்சு நாட்களே கலங்க வேண்டாம். அழைத்த தேவன் உங்களை நடத்துவாரையா. நாங்கள் ஆண்டவருக்கு உண்மையா இருந்தால் இந்த நாட்களை அதுவே காணும். வேறு ஒன்றுமே நீங்கள் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் சொல்லுற இந்த நாட்களே ஒருவன் இந்த நாட்களை பாருங்கள் மோசே என்னுடைய வீட்டில் எங்கு முன்னோள்ளவனா இந்த நாட்களை இருக்கிறான். அதான் நான் சொல்றேன், அவரோடு நீங்கள் உடன்படிக்கை செய்யுங்க. உடன்படிக்கை செய்த இந்த நாட்களை அவரோடு இந்த நாட்களை நீங்கள் வந்து ஒரு உண்மையா இந்த நாட்களை நீங்கள் காரியத்தை பேசி இந்த நாட்களை செய்து கொண்டு இருப்பீர்களா என்றால் கர்த்தர் உங்களுடைய தேவைகளை இந்த நாட்களை சந்தித்து கொண்டு வருவார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தர். இன்றைய பாருங்கள், இன்றைக்கு பொருளாதாரம் எல்லாம் கூடிவிட்டது. எல்லா காரியங்கள் இருந்தால் இன்றைக்கு ஒன்றுமே செய்ய முடியாதப்பால். ஆனாலும் என் தேவன் இந்த நாட்களிலே அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார். முறுமுறுப்பு வேண்டாம் இந்த நாட்களிலே. தேவனிடத்தில் இந்த நாட்களை திரும்புங்கள். கர்த்தர் இந்த நாட்களை கூட இருந்து நடத்துவார்ன்னு சொல்லி அங்கே இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே இங்க அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அதாவது பேதுரும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று நீங்கள் நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாதிருக்க கூடாதே என்றார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப பேதுரு இப்படியா ஒரு வைராக்கியமான ஒரு பிரசங்கத்தை இந்த நாட்களை செய்கிறதை பார்க்கிறோம் அந்த ஜனங்கள் மத்தியில். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு அந்த ஜீவனுள்ள தேவனுடைய காரியத்தை பாருங்கள், அற்புதங்கள் நடக்க அதிசயங்கள் நடக்கிறது. ஆனாலும் பாருங்கள், இங்கே பவுலடிகள் ரோமர் 10:1 சொல்லப்பட்டது போல அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே அதாவது எப்படித்தான் இருந்தாலும் நம்பிக்கை இல்லாத காரியம். தோமாவை எடுத்து பாருங்க. தோமா என்ன செய்தார்? ஆண்டவுடைய சரணத்திலே நான் கையை போட்டு பார்த்தா, அவர் காயங்களிலே கையை போட்டு பார்த்தா தான் நம்புவேன் சொன்னார். அதற்காக ஆண்டவர் தோமாக்காகத்தான் இந்த நாட்களை பாருங்கள் அந்த சீசர்கள் மத்தியிலே ஆண்டவர் தரிசனமானார் சொல்லி இந்த நாட்களை பார்த்து அவர் வந்த ஆண்டவர் இந்த நாட்களை நேர பேதுரு இடத்துல போகல, அல்லது யோவான் இடத்துல போகல, யாக்கோபு இடத்துல போகல, நேர கூப்பிடுறாரு. தோமா இங்க வாப்பா, என்னுடைய காயங்களுக்கு நீ கையை போட்டுப்ப, அவ்வளவுதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்ப தோமா அதுக்கு பிறகு நடுவு. ஆனா அதே தோமா தான் இந்தியா தேசத்திலே போய் இந்த நாட்களிலே பாருங்கள் சுவிசேஷத்தின் நிமித்தமா இந்த நாட்களை கொல்லப்பட்டதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்ப இப்படியான சூழ்நிலைகளே இந்த சீசர்கள் தள்ளப்பட்டு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர்கள் இங்கே பேசுகிற காரியம் என்னவென்றால், நாங்கள் கண்டவைகளை கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாது என்றால் நடந்த சங்கதியை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியினால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை இந்த நாட்களை தண்டிக்க வகை ஒன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டார்கள் சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அற்புதமாய் இந்த நாட்களில் சுத்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதுக்கு மேற்பட்டவனாய் இந்த நாட்களிலே இருந்தான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், ஆண்டவர் அந்த இடத்திலே அங்கே மிரக்கலை செய்து அற்புதங்களை செய்து என்னன்னு சொன்னால் புறஜாதிகள் மேலே இந்த நாட்களில் இந்த ஆவியானவர் பொழிந்தது நிமித்தம்தான் அவர்கள் அங்கே பாருங்கள் உள்ளுக்குள்ளே அற்புதங்களை செய்யவில்லை, புறஜாதிகள் மத்தியிலே இந்த நாட்களிலே அங்கே அற்புதங்களை செய்ய பாருங்கள். இங்கே வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 10:44-46 பார்க்கிற வேளையிலே பேதுரு பேசின வார்த்தையிலே பாருங்கள், அங்கே பாருங்கள் வேதம் சொல்லுகிறது, யாவர் மேலும் ஆவியானவர் இறங்கினார். அது மட்டுமல்ல, பற்பல பாசைகளை பேசுகிறது மட்டுமல்ல, பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்ட போது பாருங்கள், அவங்க கேட்கிறாங்க, பரிசுத்த ஆவியானுடைய வரம் எங்க பொழியப்படுகிறது? புறஜாதிகளுக்குள்ளே தான், இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே இல்லை. நான் சொல்லவில்லை, வேதம் சொல்றது புறஜாதிகளுக்குள்ளே. இன்றைக்கு புறஜாதிகளா இருக்கிற நமக்குள்ளே தான் இன்றைக்கு ஆவியானுடைய அபிஷேகம் வருகிறது. ஏனென்றால் நாங்கள் கர்த்தரை நம்புகிறோம். அல்லேலூயா, glory to God. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்போ உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் நம்புகிறோம். புறஜாதியா இருக்கிற மனுஷன் நம்புறான் ஐயா. இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு அதான் ஒரு காரியம் சொல்லுவார்கள், கிறிஸ்தவர்களா இருக்கிறவர்கள் இன்றைக்கு பாருங்கள் என்ன பேர் அண்டனி செபஸ்டியான் அப்படி இப்படின்னு பேரை வச்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஐயோ நாங்கள் பரம்பரை கிறிஸ்தவர்கள் ஐயா.
நம்ம ஒரு தரம் அசைக்க முடியாது. மெட்டில்டா அப்படி இப்படின்னு பேரை வச்சுட்டு இருப்பாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனா இன்றைக்கு அவங்க எங்க இருக்கிறாங்க? அங்கு பார்லயும் அங்கேயும் இங்கேயும் தான் இந்த நாட்கள் இருக்கிறாங்க. ஆனா இன்றைய பாருங்கள், இப்போ பொன்னையா, சின்னையான்னு சொல்லி சொல்லி இருக்கிறவர், புறஜாதியா இருக்கிற மனுஷன் என்ன செய்றான்னு சொல்லி சொன்னால், அவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தனக்கு செய்த அற்புதத்தை அங்கே அவன் நம்புகிறான். ஆனால் பரலோக ராஜ்யத்தில் அவன் தான் அங்கே முன்னுக்கு இருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதனாலே அன்பு பிள்ளைகளே, நீ யாரா இருந்தாலும், பரம்பரை கிறிஸ்தவனாய் நீ இருந்தாலும் இந்த நாட்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிறது நிச்சயம், நியாயம் தீர்க்கிறது நிச்சயம் என்பதை நீ முதலாவது நாட்களை அறிந்திருக்க வேண்டும். அந்த நியாய தீர்ப்பின் நாளில் இந்த நாட்களிலே நான் பரம்பரை கிறிஸ்தவன் ஆண்டவரே, நான் அதனாலே நான் பரம்பரையா நான் தொழுது வந்தது கிறிஸ்தவத்துக்குள்ளே தான் நான் இருப்பேன், நான் அந்த சிலை வணக்கத்தை தான் நான் செய்வேன் என்று சொல்லி இன்றைக்கு நீ சொல்லிக் கொண்டிருப்பாயா இருந்தால் இந்த நாட்களே உன்னை போல பரிதவிக்கிறதுக்கு இந்த நாட்களே ஒருவரும் இல்லை என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதுதான் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷமா இந்த நாட்களை இருக்கிறதை இங்கே காணக்கூடியதா இருக்கிறது. பவுலை பாருங்கள் இந்த நாட்களை, பர்னபாவை பாருங்கள் இந்த நாட்களை, பேதுருவை பாருங்கள். அவர்கள் தேவனுடைய சத்தியத்தை சத்தியத்தின்படி இந்த நாட்களை சொல்லுவார்கள். வேதம் சொல்லுகிறது, ஐயா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நாட்களே ஆண்டவருடைய சத்தியம் இந்த நாட்களே நாங்கள் அறிவிக்கிறவர்களாயும் அறிகிறவர்களாயும் இந்த நாட்களே இருக்க வேண்டும் அருமையான கர்த்தர். அதனாலதான் பவுலடிகள் பாரப்பட்டு சொல்லுகிறார் ரோமர் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, இஷ்டவேலர் ரட்சிக்கப்படுவதே அருமையான எக்ஸ்ட்ராவா சொல்லி இருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. புறஜாதியர் ரட்சிக்கப்படுவதில்லை, இஷ்டவேலர். ஏன்னு சொன்னால் புறஜாதிகளை ஆட்டோமேட்டிக்கா வாராங்களே ஐயா. புறஜாதிகளை பவுல் மீட்டிங் வைக்கிறார், பவுல் மீட்டிங்ல புறஜாதி வந்து நிற்கிறார். பார்த்திருப்பவன் வந்தவன் ஆவில நுழைஞ்சு தண்டவாளல ஊரான் ஐயா. கர்த்தருக்கு சோத்திரம். ஏனென்றால் அங்கே வேதம் சொல்லுகிறது ஐயா, பரிசுத்த ஆவியின் வரம், கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியினுடைய வரம் புறஜாதி மேல் பொழிந்திருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பொழியப்பட்டதாக குறித்து அங்கே என்ன செய்தார்களாம், பிரமித்தார்களாம். ஹவு இஸ் பாசிபிள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் வேதம் சொல்றது nothing is possible அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எரேமியா 32:27 சொல்லும், மாம்சமான யாவருக்கும் கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொன்ன தேவன் இந்த நாட்களிலே everything is possible our Lord and Savior Jesus Christ. Hallelujah. அருமை பிள்ளைகளே, இந்த நாள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை பிள்ளைகளே, சங்கம் இணையதளத்தினூடாக கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை பிள்ளைகளே, கர்த்தர் ஒருவர் என்பதை முதலாவதாக அறிந்து கொள்ளுங்கள். உடைய பாரம்பரியங்கள் இந்த நாட்களை விட்டு வா. ஆபிரகாமை ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய பாரம்பரியங்களை விட்டு வா, உன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு வா, இந்த நாட்களை எல்லாவற்றையும் விட்டு வா என்று சொல்லி சொல்ல வழியிலே ஆபிரகாம் விட்டு வந்தான். ஆனால் ஆபிரகாம் கடைசியாக என்ன செய்தான்னு சொன்னால், தேவனிடத்திலே இருந்து இந்த நாட்களை சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டார். ஆசீர்வாதத்தை கொண்டு 12 ஆசீர்வாதங்களை ஐயா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்த நாட்களே பாருங்கள், இந்த நாட்களே சொன்ன வாக்குத்தத்தத்தை அந்த ஆசீர்வாதம் இன்று வரைக்கும் அங்கே நிறைவேறி கொண்டிருக்கு. இன்னும் முடியலையா அந்த ஆசீர்வாதம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே தொடங்கின அந்த கொடுக்கப்பட்ட காரியம் இன்றைக்கு அந்த ஆசீர்வாதம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூடாக இந்த நாட்களை தொடர்ந்து போய்கொண்டே இந்த நாட்களை இருக்கிறது. அதனாலே கிறிஸ்துவுக்குள் அருமையான அன்பு பிள்ளைகளை, நீ யாரா இருந்தாலும் இயேசுதான் ஒருவர் தெய்வம் என்பதை முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். எந்த கல்லோ, எந்த மண்ணோ, எந்த மரமோ, எந்த காரியமோ இந்த நாட்களை உன்னை விடுவிக்க முடியாது. வேதம் சொல்லுகிற வார்த்தை யோவான் 8ஆம் அதிகாரம் 32, 34 வாசித்து பாருங்கள். இந்த நாட்கள் குமாரன் விடுதலை ஆக்கினால் விடுதலை ஆவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை செய்யும். இதுதான் சத்தியம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனாலே கிறிஸ்துவுக்குள் அருமையான அன்பு பிள்ளைகளே, சத்தியத்தை அறியும்படியாக உங்களுடைய செவிகளை இந்த நாட்களிலே திறந்திருங்கள். ஏனென்றால் காலம் சமீபமாய் இருக்கிறபடினால் இந்த நாட்கள் மறுபடியுமாய் இந்த நாட்களே வராது. இன்றைய நாள் நாளைக்கு மறுபடியுமாய் வராது. இன்றைய நாள் இன்றையோடு இந்த நாட்களை முடிந்து போம். ஆனா இன்றைய நாட்களை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, நீ யாரா இருந்தாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளு. ஏன்னு சொன்னால் நாளைய நாள் விடுகிறதே இந்த நாட்களை உனக்கு தெரியாது. ரொம்ப கவனமாக இரு. கடைசி காலமா இருக்கிறபடினால், ஆண்டவருடைய வருகை சமயமா இருக்கிறபடினால் இந்த வார்த்தையை மறுவலிப்பு கேட்கிற அன்பு சகோதரி சகோதரியே, நீ யாரா இருந்தாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து சரணடை. அவர்தான் கடைசியா அவனுக்கு தஞ்சம் இந்த நாட்கள். ஏனென்றால் இந்த உலகம் ஒரு முடிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கோ நாளைக்கோ 3வது உலக யுத்தம் இந்த நாட்களை ஆரம்பிக்க தயாராக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்குள்ளே ஆண்டவருடைய வருகையும் இந்த நாட்களை சுயமாய் இருக்கிறபடினால் அவருடைய வருகையிலே நீ போக வேண்டுமா இருந்தால் இன்றவே நீ எந்த இடத்துல இருந்தாலும் ஒப்பு கொடுத்து நாட்களை ஆண்டோட சமூகத்திலே இந்த நாட்களே அங்கே இந்த நாட்களே வரும்படியாக கர்த்தர் உன்னை அழைக்கிறார். ஆமேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அருமை பிதாவை, இந்த நாளும் ஆண்டவரே, இந்த சங்கமமுடைய தளத்தின் ஊடாக இந்த நாட்களிலே கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே,
இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாட்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரை எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவர் அறியாமல் இருக்கிற எந்த ஜனங்களும் இந்த நாட்களிலே அவரை சொந்த ரட்சராக இந்த நாட்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை செபிக்கிறேன் ஐயா கர்த்தாவே. அவளுக்கு தடையா இருக்கிற எல்லா தடைச்சுவரை நீர் உடைத்து இந்த நாட்களிலே அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து இந்த நாட்களே அவர்களுடைய சமூகத்திலே இந்த நாட்களே அந்த ஆத்துமாக்களை நீர் விடுதலை செய்தருளும்படியாக செபிக்கிறேன் ஐயா கர்த்தாவே. வேத வார்த்தையின்படி ஆண்டவரே, ஆமா, மத்தேயு 1:21 இந்த நாட்களே அவருக்கு இயேசு என்று பெயரிடுங்கள். ஏனென்றால் ஜனங்களுடைய பாவங்களை மன்னித்து இந்த நாட்களை அவர் இந்த நாட்களை ரட்சிப்பார் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே கர்த்தாவே, நீங்கள் ஒருவரே ரட்சகர் என்று அறிந்து கொள்ளும்படியாக ஜனங்களுடைய கண்களை நீங்கள் திறந்தருளுங்கப்பா, செவிகளை திறந்தருளுங்கப்பா, இருதயங்களை திறந்தருளுங்கப்பா கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எல்லா தடைச்சுவரும் உடைக்கும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆசீர்வதியின் சங்கம் நேரத்தை ஆசீர்வதியும் ஐயா. உம்முடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன் ஆமேன். ஆமேன் ஆமேன். இதுவரை நேரம் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். என்ன தலைப்பு கொடுக்குறீங்க ஐயா? ஐயா, அது போன முறை கொடுத்த தலைப்பில் 5வது பகுதி ஐயா. அதாவது பரிசுத்த ஆவியானவர் புறஜாதிகள் மேல் பொழியப்பட்டது. ஓகே, நன்றி ஐயா. கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சார்பிலும் மறுவலைப்பில் கேட்க போகின்ற ஒரு சார்பிலும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே புறஜாதியல் மக்களிலே பொழிந்த அந்த அபிஷேகம் ஒருவர் மேலும் பொழிவதாக கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நாளை திரும்பவும் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஆமேன். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமேன் ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சுவிசேஷர் எட்வின் வாணர் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை விதைத்திருக்கிறார்கள். பெற்றுக்கொண்டீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். மறுவலைப்பிலே கேட்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கு கூட உங்கள் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களை